ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி நம்ம ஹேர் மாஸ்கிங் பண்ணுறது அப்படின்னு. இப்போ லேட்டஸ்ட்டு வெர்ஷன்ஸில் எல்லாமே ஹேர் மாஸ்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக கொண்டாந்துட்டாங்க. பட் நமக்கு லேட்டஸ்ட் வெர்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுற அளவுக்கு நமக்கு அஃபோர்டபுளாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சிசி 2017 போகிறோன்னு வைங்க. ஸோ ஈவன் தோ நம்ம வந்து இந்த மெத்தடை வந்து நியூலையும் பண்ணலாம். ஏன்னா குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். மோஸ்ட் ஆஃப் த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஈஸியாகவும் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அந்த மெத்தடை தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப ஈஸியானது, ஒரு 4 ஸ்டெப்லேயே வந்து ஹேர் மாஸ்க் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி வெளியில். ஸோ அந்த ஸ்டெப்பு தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்பேன். இதில் என்ன ஸ்பெஷல்னால், நீங்கள் வந்து அட்வான்ஸ் வெர்ஷனில் பண்ணுறத கூட நம்ம வந்து ஹேர் மாஸ்கிங் வந்து நம்ம ஈஸியாக லோயர் வெர்ஷனில் கூட இந்த மெத்தட் பயன்படுத்தி நம்ம பண்ணிடலாம். இவன் தோ எல்லா வெர்ஷனுமே இதை வந்து இந்த மெத்தடில் ஹேர் மாஸ்கிங் பண்ணலாம். ஓகே, என்னன்னு பார்ப்போம். ஒன்ஸ் நீங்கள் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா, இதை வந்து நம்ம வந்து நார்மல் லேயராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். டபுள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா லேயரை கன்வெர்ட் ஆயிரும். இப்போது நமக்கு ஹேர் இடத்த மட்டும் நம்ம வந்து சூஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ நான் அதுக்கு லேசர் டூலை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு ஹேர் எங்கே இருக்குன்னா, ஸோ இங்கே தாடியிலேருந்து இந்த எங்களோட ஹேரு ப்ளஸ் பாயோட ஹேர். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிடுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னென்னா டூப்ளிகேட்டோட ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா இது வந்து, ஸோ கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது டூப்ளிகேட் ஆகி மேலே வந்துடும். ஓகே, இப்போது நம்ம இந்த லேயரை வந்து நம்ம வந்து ஹைட் பண்ணி பார்த்தோம்னா, ஸோ நம்ம செலக்ட் பண்ண வந்து இது மட்டும் நமக்கு வந்து விசிபிளாக இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணணும்னா, நம்ம இதை வந்து டீசேச்சுரேட் பண்ணணும். டீசேச்சுரேட் பண்ணுறதுக்கு இமேஜ் போயிருங்க, அட்ஜஸ்ட்மெண்ட், டீசேச்சுரேட். இதோட ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் யூ. ஓகேவா, இதோட ஷார்ட்கட்டு நீங்கள் கீபோர்டில் கொடுத்தாலுமே இது டீசேச்சுரேட் ஆகும். டீசேச்சுரேட் ஆகிடும்னா சேச்சுரேஷனே இல்லாமல் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து சேச்சுரேஷன் 0 ஆகிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும் அந்த இமேஜ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்டில் இது மாதிரி ஒரு லைட்டான ஒரு கலர் வச்சுக்குவோம். வச்சுட்டு ஏன்னா இது வந்து செக் பண்ணுறதுக்கு தான், ஹேர் மாஸ்க் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு தான். இப்போ இதை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். எதை ஃபில் பண்ண போகிறோம்னா, இந்த ப்ளூ கரண்ட், அதாவது பேக்ரவுண்ட் கலரை வந்து ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா இது ஃபில் ஆயிரும். இப்போ இதை கொண்டாந்து லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஓகே, இப்போது இந்த மேலே வந்து நம்ம வந்து க்ராப் பண்ணி டீசேச்சுரேட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இந்த லேயரை வந்து இது கீழே வந்து நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு வந்து கீழே வர்றதுக்கு வந்து இதை கிளிக் பண்ணி இப்படி போட்டாலும் கீழே வரும். இதோட ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஓப்பன் பேரந்திசிஸ் கிளிக் பண்ணிங்கன்னாவும் உங்களுக்கு இந்த லேயர் வந்து மேலே கீழே போகும். க்ளோஸ் பேரந்திஸ் கொடுத்தீங்கன்னா மேலே போகும், ஓப்பன் பேரந்திஸ் வந்து கீழே வரும். ஓகே, நம்ம கீழே வச்சுட்டோம். இப்போ இந்த ஒரிஜினல் இமேஜை எனேபிள் பண்ணுவோம். ஓகே, எனேபிள் பண்ணோம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஒரிஜினல் இமேஜில் உள்ள இந்த ஒயிட் பேக்ரவுண்டை நம்ம கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம அதுக்கு 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த ஒயிட் பேக்ரவுண்டுக்கு இது நீங்கள் வந்து ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஷார்ப்பாக நீங்கள் கட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பென் டூல் எடுத்து கட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து பென் டூல் எடுத்து பண்ணாமல் உங்களுக்கு நார்மலாக நான் உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா நீங்கள் நார்மலாக ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது பென் டூலில் பண்ணுங்கள். நமக்கு டைம் இல்லாதனால நம்ம வந்து இதை வந்து லேசர் டூல் பயன்படுத்திய இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கோம். ஓகே, இப்போ நம்ம இந்த பேக்ரவுண்டை ஓரளவுக்கு இந்த மெயினாக வந்து இந்த ஸ்கின் இருக்க பகுதியில் மட்டும் அந்த ஒயிட்டு தெரியாமல் எடுத்துறது பெட்டர். ஓகே, ஏன்னா நான் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இப்போ டீசெலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை எனேபிள் பண்ணிடுறேன். இந்த லேயரை இது வந்து ஹேர் லேயர்னு வச்சுப்போம். இது வந்து இமேஜ் சப்ஜெக்ட்னு வச்சுக்கிறோம். இது பேக்ரவுண்ட்.
எப்போதுமே நம்ம வந்து இதுமாதிரி நேமிங் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போது நம்ம ஹேர் லேயர் மட்டும் தனியாக இருக்குது, சப்ஜெக்ட் லேயர் மட்டும் தனியாக இருக்குது, பேக்ரவுண்டு தனியாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஹேர் லேயரை என்ன பண்ணணும்னா இதில் போயிட்டு சப்ஜெக்டை வந்து ஃபஸ்ட்டு ஹைட் பண்ணிட்டு ஹேர் லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிளெண்டிங் மோடில் மல்டிப்ளை வச்சுக்கோங்க. ஓகே, மல்டிப்ளை வச்சுட்டு இப்போ சப்ஜெக்டை எனேபிள் பண்ணுவோம். எனேபிள் பண்ணிவிட்டு எரேசர் டூலை எடுத்துக்கங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை வந்து நம்ம எரேஸ் பண்ணுறதுக்கு 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று டேரெக்டாக எரேசர் டூலில் வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லைனா மாஸ்க்கை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ மாஸ்க் நம்ம போடும்போது நமக்கு தேவைன்னா அது வந்து திரும்ப வந்து அதை ரீடிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, மாஸ்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மாஸ்க் போட போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் நான் வந்து எரேசர்கிட்ட சொல்கிறேன். எரேசரில் நம்ம கிளிக் பண்ணோம்னா இப்படியே நம்ம நார்மலாக அதை வந்து அந்த ஒயிட்லாம் வந்து எரேஸ் பண்ணாவே சப்ஜெக்டை எரேஸ் பண்ண சப்ஜெக்டில் உள்ள அந்த ஒயிட்டு ஹேர் ஒட்டி இருக்கிறதெல்லாம் எரேஸ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஹேர் வந்து விசிபிளாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த மாதிரி இடத்துலாம் கொஞ்சம் மைனூட்டாக ஜூம் இன் பண்ணி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே நல்ல ரிசல்ட் வரும். ஓகே, இப்போது வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டோம், டெலீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஹேர் லேயரை நம்ம ஆஃப் பண்ணி பார்ப்போம், என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஹேர் ஒட்டி உள்ள அந்த ஒயிட்டெல்லாம் நம்ம வந்து எரேஸ் பண்ணியிருக்கோம். மெயினாக நீங்கள் எரேஸ் பண்ணும்போது எரேசர் டூலில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஹார்ட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹார்ட்னஸை வந்து 0 வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த ஸ்மூத்தான எரேஸ் கிடைக்கும். ஹார்ட்னஸ் வந்து 100% வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கட்டார மாதிரி வரும். ஸோ இது மெயின், ஹார்ட்னஸ் எப்போவுமே 0ல் இருக்கணும். ஓகே, ஸோ இது எரேசர் டூல் பயன்படுத்தி பண்ணுற மெத்தட். இதே நீங்கள் வந்து மாஸ்க் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வந்து இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும். மாஸ்க் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மாஸ்க் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு தெரியாமல் ஒரு இடத்த எரேஸ் பண்ணிட்டா கூட அதை திரும்ப வந்து அதை கொண்டு வந்துடலாம். ஸோ அதுக்காண்டி நம்ம மாஸ்க் போடுறோம். மாஸ்க் போட்டு ப்ரஷ் டூல் எடுத்துங்க, பிளாக் வச்சுக்கோங்க. ஏன்னா மாஸ்க் வந்து ஒயிட் மாஸ்க்னால பிளாக்கில் தான் பெயிண்ட் பண்ணணும். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ இவனை வந்து மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம், பின்னாடி தான் இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மாஸ்க் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஷ்ஷை வச்சுட்டு பிளாக் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே போய் டெலிட் பண்ணணும். டெலிட் பண்ணோன்னா எரேஸ் பண்ணணும், பெயிண்ட் அடிக்கணும், மாஸ்கில் பிளாக் பெயிண்ட் அடிக்கணும். ஸோ அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸ் வந்து 0 வச்சுங்க. கொஞ்சம் சைஸ் ஓகே, லைட்டாக மேலாக்கில் நீங்கள் வந்து பண்ணுறது தான் பெட்டர். அந்த கார்னர்லேயே பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் தெரியாது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் சப்போஸ் இது மாதிரி எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜூம் இன் பண்ணிவிட்டு இதை வந்து ஒயிட் ஆகிட்டு அந்த ஒயிட் எடுத்து இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் வந்துடும். ஸோ உங்களுக்கு மாஸ்கோட பயன்பாடு இது தான். மாஸ்க் வந்து நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இன்னுமே நீங்கள் இதை கட் பண்ணி கூட இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் இதை கட் பண்ணி கூட நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கின் இருக்க இடத்துல பென் டூல் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அந்த ஸ்கின் கிடைக்கும். இதை வந்து இப்போ நம்ம இது மாதிரி உள்ளே கூட நம்ம பெயிண்ட் பண்ணால் கூட இதை தாண்டி வெளியில் வராது. இல்லைன்னா நம்ம அதை அப்படியே டெலிட் பண்ணிக்கலாம். பென் டூல் இன்னும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். நம்ம வந்து டைம் இல்லாதனால கரெக்டாக அந்த ஷேப் கொண்டு வர முடியல. ஓகே,
ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோலாம் நம்ம பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து மாஸ்கிங் பென் டூல்லாம் எப்படி எஃபெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் எரேசர் மெத்தடு ஈஸியாக இருந்தால் எரேசர் மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மேக்ஸிமம் எரேசர் மெத்தடை யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டிஃபிகல்ட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டே உணர்றீங்க அப்படின்னீங்கன்னா இது மாதிரி மாஸ்க் மெத்தடில் போகிறது பெட்டர். ஏன்னா உங்களுக்கு வந்து தெரியாதனமாக எதோ எரேஸ் பண்ணிட்டால் கூட திரும்ப வந்து கொண்டு வந்துடலாம். அங்கேயுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அன்டூ பண்ணிங்கனாவே வந்துடும். Ctrl Z கொடுத்தீங்கன்னாவே பழைய இதுக்கு வந்துடும். ஸோ அதனால் அந்த மெத்தடும் பிரச்சனை கிடையாது. இப்போது இதில் வந்து கலர் கரெக்ஷனுக்கு வந்து மேட்ச் ஆகலை. ஸோ இந்த ஒயிட் இந்த ஹேருக்கும் ரொம்ப மேட்ச் ஆகலை அப்படின்னா இதை வந்து Ctrl L கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து இதோட லெவல் வரும். ஸோ இந்த லெவலில் இந்த இடத்த கொஞ்சம் கொடுத்து மேட்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா ஹேரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் அந்த கலரை. இப்போ ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி மேக்ஸிமம் மேட்ச் ஆகிரும். மேட்ச் ஆகாத இடத்துல இந்த லெவல் யூஸ் பண்ணி மேட்ச் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம ஹேரை மட்டும் மாஸ்க் பண்ணி நம்ம சொன்னேன்ல லெவல் யூஸ் பண்ண சொன்னல, அப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹேரை ரொம்ப ஸ்கின்னை ஒட்டி செலக்ட் பண்ணாமல் ஏன்னா ஸ்கின் வந்து ரொம்ப பிளாக் ஆகக்கூடாது. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் F6 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபெதர் செலெக்ஷன் வரும். ஓகே, இதில் வந்து ஒரு 5 இல்லைனா 6 கொடுத்துக்குங்க. இப்போ வந்து லெவல் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணும்போது அந்த ஹேருக்கு மட்டும் அஃபெக்ட் ஆகும். ஓகே, இதே மாதிரி நீங்கள் எந்தெந்த பிளேஸில் உங்களுக்கு ஒயிட் இன்க்ரீஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி பிளேஸில் கூட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃபியூச்சரில் ரீட்ரேச்சிங் பண்ணும்போது அந்த கிளாஸில் பார்ப்போம். ஓகே, இப்போ ஹேர் மாஸ்கிங் நம்ம வந்து பக்காவாக பண்ணிட்டோம். உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லா சினாரியோவுமே உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். நீங்கள் மேக்ஸிமம் பென் டூலை வந்து கரெக்டாக யூஸ் பண்ண கற்றுக்குங்க. ஸோ பென் டூல் யூஸ் பண்ணி எப்படி கட் பண்ணுறது அது மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பென் டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பென் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 கொம்பு இருக்குன்னு சொன்னால, ஸோ இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காண்டி பயன்படுத்துகிறது. இந்த பக்கம் உள்ள ஏரோ வந்து நம்ம எங்கே வேணாலும் கொண்டு வரலாம். இப்போ இந்த முடிச்சுக்கு வேணும் இதை கரெக்ட் பண்ணோன்னா ஆல்ட்டை பிடிச்சிட்டு இங்கே கொண்டு போயிட்டு கிளிக் பண்ணி இழுத்திங்கனாவே 2 இது ஆங்கர் வந்துடும். ஸோ 2 ஆங்கரையும் பயன்படுத்தி நமக்கான ஷேப்பை கரெக்டாக இது பண்ணிக்கலாம், டிஃபைன் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக நீங்கள் பென் டூலை வச்சு கட் பண்ணிவிட்டு கடைசியாக கொண்டாந்து இந்த இடத்துல முடிக்கும்போது அந்த டாட் வரும். ஸோ சர்க்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகிரும். ஃபுல்லாக அந்த லூப் கம்ப்ளீட் ஆகிரும். இப்போது Ctrl கொடுத்தீங்கன்னா அந்த இடம் செலக்ட் ஆகிரும். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக செலக்ட் ஆகுது. இதுமாதிரி ஃபுல்லாக செலக்ட் ஆகுதுன்னா இதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். Ctrl Shift I கொடுத்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து இன்வெஸ்ட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி இடம் மட்டும் செலக்ட் ஆகும். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு நமக்கு சூஸ் பண்ணது மட்டும் செலக்ட் ஆகிடும். சப்போஸ் வந்து இன்வெஸ்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் செலெக்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, Ctrl Shift I. ஸோ எல்லா பாசிபிலிட்டியுமே நம்ம சொல்லிட்டோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.